ஹாய் கைஸ், வெல்கம் டு எக்ஸல் பாத். இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறமா டெய்லியும் நம்ம வீடியோஸ் போடுவோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எல்பிஓ நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கே ஒர்க் பண்ணுவோம், எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுவோம், அதுக்கப்புறமா என்ன நடக்கும், அண்ட் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த இயருக்கு, எப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகும், அண்ட் ஃபீஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ், எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ், எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்துட்டு டேக்கிள் பண்ணி நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ரீஜனில் தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 12 இயர்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணுவீங்க. ப்ரொமோஷன் ஆகும்போது மேபி அதர் ஸ்டேட்ஸில் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக 400 வேகன்சிஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் பார்த்தோம்னா 260 வேகன்சிஸ். ஓகேவா? அண்ட் எப்போ வந்துட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 12th மே வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் எப்போ க்ளோஸ் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 31st மே. ஓகேவா? அண்ட் பேசிக் பே பார்த்தோம்னா இந்த ரோலுக்கு 48,480 கொடுக்குறாங்க. அது போக அலவன்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக் பே மட்டும்தான். அண்ட் ப்ரொபேஷனரி பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னா 2 இயர்ஸ். ஓகேவா? இது போக இங்கே எல்பிஓவில் இன்னொரு இது இருக்குது, நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்டெம்னிட்டி பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சப்போஸ் மினிமம் பீரியட் வந்துட்டு 3 இயர்ஸ். அந்த 3 இயர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகி உங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் 3 இயர்ஸ் கம்பல்சரி ஒர்க் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னா ரிலீவ் ஆகுறீங்க, 2 இயர்ஸ்லேயே ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா 2 lakhs பாண்ட் இருக்குது. நீங்கள் அதை வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த போஸ்ட்டோட மெயினாக நோட் பண்ண வேண்டிய ஒரு க்ரைட்டீரியா. ஓகே? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே இதில் வந்துட்டு எந்த டேட்டில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் தமிழ்நாட்டுக்கு 260 வேகன்சிஸ், ஓபிசிக்கு பார்த்தோன்னா 70 அண்ட் ஜென்ரலுக்கு 106, இடபிள்யூஎஸ்க்கு 26 அண்ட் எஸ்சி 39 அண்ட் எஸ்டி 19. ஸோ 260 அப்படிங்கிறது வந்துட்டு நல்ல வேகன்சி. ஸோ நல்லா படித்தா யூ கேன் கிராக் இட். ஓகே? அண்ட் பேசிக் பே பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகேவா? ரெஃபர் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா இந்தியனாக இருக்கணும். செகண்ட் நம்ம டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ கம்பல்சரி டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்கணும். ஓகே? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 20 இயர்ஸ் டு 30 இயர்ஸ். ஓகேவா? அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னா யூஸ்வலாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கொடுக்குற மாதிரி தான். எஸ்சி எஸ்டிஸ்க்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அந்த மாதிரி சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸ், பிடபிள்யூடி அண்ட் ரியோட்ஸில் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இங்கே எவ்வளோ ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷனுக்காக எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 850 அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிக்கு வந்துட்டு 175. ஓகே? எஸ். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எதை நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ். எதை பேஸ் பண்ணி இவங்க செலக்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரியெல்லாம் ஸ்டேஜஸ் நம்ம கிளியர் பண்ணணும் டு பிகம் அன் ஆஃபீஸர் இன் ஐஓபி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணணும். செகண்டு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை கிராக் பண்ணணும். இது ரெண்டையும் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், இதில் நம்ம பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 4 செக்ஷனல்ஸ் இருக்குது. ஒன்று ரீசனிங், இன்னொன்று ஜென்ரல், டிஐ, இங்கிலீஷ். ஓகேவா? இங்கே என்ன பார்த்தோம்னா ரீசனிங் அண்ட் ஆப்டிக்கு
30 கொஷின்ஸ் தான், பட் 60 மார்க்ஸ். ஸோ ஈச் கொஷின்ஸ்க்கு வந்து 2 மார்க்ஸ் அலோகேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ 16 மினிட்ஸ், 1 மணி நேரம் ஒவ்வொரு செக்ஷனலுக்கும் கொடுக்குறாங்க, பட் 2 மார்க்ஸ் அலோகேட் பண்றாங்க. அண்ட் தென் ஜிஏக்கும் இங்கிலீஷ்க்கும் வந்துட்டு 1 மார்க் தான் அலோகேட் பண்றாங்க. ஸோ 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ். ஓகே, இதுக்காக எவ்வளோ செக்ஷனல் டைமிங் அப்படின்னா 30 மினிட்ஸ் ஈச் ஃபார் ஈச் செக்ஷனல். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு செக்ஷனல் கட் ஆஃப்னு ஒன்று வைக்கிறாங்க. செக்ஷனல் கட் ஆஃப்ல எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா, ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா 30%, அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸா இருந்தா 35% ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரீசனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரிசர்வ்டு கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்? 18+ ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனலுக்கும் ரிசர்வ்ட் அண்ட் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் இங்கே வந்து பெனால்டி மார்க் இருக்கு ஃபார் ராங் ஆன்சர்ஸ். ஓகே, இங்கே வந்து என்னன்னா 1/4 ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு அசைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் 1/4 ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு ராங் ஆன்சர்ஸ்க்கும். இப்போ ரீசனிங்க்கு 2 மார்க்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்க, அப்போ அதோட 1/4 எவ்வளோ? 0.5. அதுவே இங்கிலீஷ் ஜென்ரலாக இருந்துச்சு அப்படின்னா 1 மார்க்ஸ் தான் அசைன் பண்ணியிருக்காங்க, அப்போ அது எவ்வளோ பெனால்டி மார்க்காக இருக்கும்? 0.25%. சாரி, 0.25. ஓகே, ஸோ மொத்தமாக எக்ஸாம் வந்துட்டு 3 hours அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னா 200. மேக்ஸிமம் கொஷின்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 140 கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ பி ரெடி. ஸோ நம்ம எக்ஸல் பாத் ப்ளஸ் என்ன மாதிரி சர்வீஸ் எல்பிஓக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, சிஏ கிளாஸஸ் மண்டேலேருந்து டெய்லியும் சிஏ கிளாஸஸ் கொண்டு வர போகிறோம். நீங்கள் வந்து டெய்லியும் அட்டென்ட் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் நம்மளோட வீடியோஸ் எப்போல்லாம் வருதோ உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, யா, தேங்க்யூ ஸோ மச்.